அண்ணா தம்பிக்கு பசிக்குதான் போற காசியாங்க அண்ணா. பர்ஷாத் கையில் ஒரு ரூபா காசு இல்லைடா, 50 ரூபா காசு கொடுறா, பாவண்டா அந்த பிள்ளைகளில் மோத்த பாடுறா. டே இவனில் கொடுக்க நமக்கு டைம் இல்லை, வா போவோம். ஏன்டா அப்படி பண்ற நீ? நான் அப்படி தான், வாடா டே. தேங்க்யூவா. எடு, எவ்வளோ வேணும்னு சாப்பிடு. என்னடா பண்ற? கீழே போடுறோம். இல்லை பரவாயில்ல விட்டுறா. போடுறா கீழே, ஒன்றும் பேசாம ஆக்கெல்லாம் பார்க்குறாங்க. கீழே போடு. இல்லை பரவாயில்ல விட்டுறா. கீழே போடு. கடையே வாங்கி தரேன், கீழே போடு. கொஞ்சம் மண்ணு தான் பட்டிருக்கு, நான் தொடச்சிட்டு சாப்பிட்றேன். டேய் மானத்தை வாங்காது, ஆக்கெல்லாம் பார்க்குறேன். அவனுக்கு எல்லாம் வாங்கி தரேன், பேசாம கீழே போடு. மானத்தை வாங்காம கீழே போடு. ஏன்டா திரும்ப தட்டி விட்டு? 50 ரூபா சாப்பாடுக்கா எந்த மானத்தை போக்கட்டேடா நீ? 50 ரூபாட சாப்பாடுன்னு நீ வேஸ்ட் ஆகுறாய். அந்த பிள்ளைகள் உங்ககிட்ட 50 ரூபா தான்டா கேட்டுச்சு. ஏன் நீ அவடத்தை கொடுத்துருக்கலாமே? உங்ககிட்ட இருக்கு, நீ இருக்குன்ற தலையுளவு பண்ற. இல்லாதவங்களோட வழி இல்லாதவங்களுக்கு தான் புரியும். அவங்க கிட்ட இல்லை, அதனால நம்ம கிட்ட கேட்டாங்க. நாம அங்க வரும்போது நம்ம கிட்ட 50 ரூபா காசு தான் கேட்டான். என்னமோ உசுர கேட்டா மாதிரி அங்க இருந்து அவ்வளவு பாடுபட்டு வந்த. சாப்பாடு கீழே விழுந்துட்டேன்னு நீ வீச சொன்னியே, அது வாங்குற அளவுக்கு தான் அவன் காசு கேட்டேன். உனக்கு புரிய வைக்கத்தான் நான் அதை கீழே போட்டேன். எனக்கு அந்த சாப்பாடும் வேணாம், எந்த சாப்பாடும் வேணாம். 2 வாரம் வா தம்பி வீட்டை போ. தம்பி சாரிடா தம்பி. சரி அண்ணா. என்ன போமா? உன்னை கல்லு மனசுக்குள்ளேயும் ஈரம் இருக்குன்னு புரிய வச்சுட்டேன். கொடுத்ததை பார்த்தன் நண்பேண்டா. இல்லாதவங்களுக்கு கொடுத்து அவங்கள முகத்துல வர சந்தோஷத்தை ரசிக்கிற தருணம் இருக்கு. நாம இந்த உலகத்துல கோடிக்கணக்கில் செலவழிச்சாலும் வராது.